கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். எவன் செத்தான் எனக்கு என்ன? ஓ, அப்படி ஒரு மனநிலைக்குதா? இல்லை, அப்படி ஒரு மனநிலை இதுதானே கேட்குறேன். யாருன்னா அப்படி இருக்க முடியும்? எவன் செத்தா எனக்கு என்னான்ட்டு. ஆனால் அது நீங்கள் அது மாதிரியே முடியவே முடியாது. எவன் செத்தா எனக்கு நான் ஒரு மனநிலை கிடையவே கிடையாது. இவன் செத்தா எனக்கு நான் ஒன்றா இருக்கலாம். இவன் செத்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி கேட்டால் நான் செத்த பேர் எனக்கு பிரச்சனை இல்லை. அதுமாதிரி எனக்குன்னு ஒன்று இல்லவே இல்லை. இவன் செத்தா எனக்கு நான்றது போய் எவன் செத்தா எனக்கு நான் மாதிரி ஆகிட்டான். இவன் செத்தா என்ன இல்லை? ஒவ்வொரு தனிநபரும் செத்துட்டா பிரச்சனை இருக்குதா? நிறைய பிரச்சனை ஆகிட்டியா செத்துடுறாங்க. அவங்களுக்கு எதுவும் இல்லை அதோட. அப்போ இவன் செத்தா எனக்கு நான்றது அது நல்லதா? இது செத்துருவான்னு தெரியுது இல்லை? நான் செத்துருவேன்னு எனக்கு தெரியுது. நான் என்ன பண்ணேன் முன்னாடியே? நான் செத்துருவேன்னு எனக்கு தெரியுது. நான் என்ன பண்ணேன்? கொஞ்சம் சரியாக வாழணும், கொஞ்சம் நல்லா வாழணும், கொஞ்சம் கொண்டாட்டமாக இருந்துட்டு போகணும், கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்துட்டு போகணும். அப்போ இவன் செத்தா எனக்கு என்னான்னு இருக்கக்கூடாது. இவன் செத்துருவான், எனக்கு என்னன்னா அப்படின்னு பார்த்து எல்லாத்தையும் முடிச்சிடணும். எனக்கு என்னான்னு முடிக்கக்கூடாது. அதை எனக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டு என்ன பண்ணா? இவன் செத்தா எனக்கு என்ன அப்படின்னு கேட்டால் அப்படின்னா அர்த்தம் செத்துருன்னு அர்த்தம் கிடையாது. இவன் செத்தா எனக்கு என்னன்னா எனக்கு என்னென்ன தேவைப்படுது? இவன் செத்துருவானே, இவனுக்கு என்ன தேவைப்படுது யாரு கேட்கணா? இப்போ அவன் செத்தா எனக்கு என்னன்னா அது அர்த்தம். பிரச்சனை வெளியே இல்லை, உள்ளோ திருத்தி பச்சிங்க. இல்லை அப்படி தான் பழமொழின்னா மாற்றிங்க, தப்பு கிடையாது. என்னன்னு மாற்றிங்க? இவன் செத்தா ஏன் எனக்கு நான் எப்படி வாழணும்? இப்போ இவன் செத்துருவானே, இவனுக்கு என்ன நான் ஓணும்? இவன் செத்துருவானா இல்லையா? இவனுக்கு என்ன நான் ஓனா? முன்னாடி என்ன பண்ணிக்கணும்? அதெல்லாம் என்ன பண்ணிக்கணும்? எப்போனா செத்துருவேன் இல்லை, அதனால் என்ன பண்ணு? கடகண்ணே வாழப்பார். அதுக்கு நான் 5 வயசு ஆகிடுச்சு செத்துருவேன் சார், கல்யாணம் பண்ணிக்காது. எங்கள் அப்பாவுக்கு பொண்ணுக்கு பொண்டாட்டிக்கிறா, எங்கள் அண்ணுக்கும் பொண்டாட்டிக்கிறான். எனக்கு 5 வயசு, எனக்கு மட்டும் என்ன இல்லை பொண்டாட்டி. ஒரு குழந்தை ஒன்று எழுதுது, அப்பா உனக்கு பொண்டாட்டிக்கிறா, எனக்கு எங்கள் பொண்டாட்டின்னு. வயசாகி கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுவும் அதுவும் ஒன்றும் தப்பு தான். ஸோ தேவைகளை நிறைவேற்றிட்டு என்ன பண்ணு? போப்பார். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.